தாவேகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். ஓகே சார், இதில் அவர் ஒரு கேம் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா நக்கீரன் பிரகாஷ், அவருக்கு சோர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த அடிப்படையில் தான் சொல்கிறாரு. இந்த கேம் விஜய்க்கு தெரியாதா, தாவேகாவுக்கு தெரியாதா? ஏன்னா ஏறக்குறைய ஒரு உயர்ந்த இடத்த கொடுத்துருக்கிற விஜய்க்கு ஒரு துரோகம் பண்ணுறாரு, அந்த அளவுக்கு தான் அது பேச வேண்டியது இருக்குது. அதாவது இதில் பாதிக்கப்படுறது டிவிக்கே தான் அப்படின்றது என்னமோ இப்போ தான் கரிசனப்பட போகிற மாதிரி. கரிசனம் ஒன்றும் டிவிக்கேக்கெல்லாம் கிடையாது. டிவிகேவை வந்து எப்படிலாம் வந்து டிஃபேம் பண்ணுன்றது தான் வந்து கங்கரக்கடின்னு சுற்றிட்டு இருக்காங்க டிஎம்கே அந்த கூட்டாளிகள் பத்திரிகைகள்லாம் சேர்ந்து. நம்ம ரொம்ப தெளிவாக தான் சார் இருக்கிறோம். ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு காயும் வந்து பார்த்து தான் எடுத்து வைக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம கட்சியில் சேர்ந்த வெளிக்கட்சி ஆளுங்க கூட சரி, முன்னாடி இந்த டாக்டர் ஸ்ரீதர் அவர் கூட வந்து அதிமுகவில் வந்த எக்ஸ்எம்எல்ஏ தான். முடிஞ்ச அளவுக்கு கை சுத்தமானவங்க தான் பார்த்து சூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் பார்த்து சூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இதில் வந்து என்னதான் இருந்தாலும் அவ்வளோ சாக்கடையிலேருந்து நிறைய பேர் மேலே இருக்க தானே செய்யும். அதனால வந்து இவர் டோட்டலாக பேடு. நான் உடச்சி கேட்குறேன் சார், செங்கோட்டையினால் என்ன நடந்துடும்னு நினைக்குது தாவேகா? ஒரு பெர்செப்ஷன் பேட்டில் தான் சார் இது. இப்போது இத்தனை நாளாக என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, வந்து தாவேகாவில் வந்து ஒரே ஒரு சீனியர் அரசியல் தெரிஞ்சவங்களாவது இருக்காங்களா அப்படின்ட்டு கேள்வி கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி அதே என்ன சொல்கிறாங்க, வந்து சேர்ந்ததுக்கப்புறம் இவரால் எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு. இது வந்து அதான் நான் மறுபடியும் சொல்கிறேன், தாவேகா மேலே கரிசனமோ இல்லைனா வந்து செங்கோட்டையன் மேலே வன்மத்தெல்லாம் கிடையாது. இது தாவேகா மேலே இருக்கிற வன்மம் தான் வந்து செங்கோட்டையன். எனக்கு ஒரு விஷயம், வட தமிழ்நாட்டில் அப்படின்னு அந்த இடத்துலேருந்து எடுத்தாலும் கூட அவரால் ஏதாவது கேம் ப்ளே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. ஆனால் மேற்கு மண்டலம்ன்றது ஹார்ட்கோர் அதிமுக செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு இடம். அங்கே திமுகவுடைய ரோலும் பெருசாக இருக்குன்றப்போ செங்கோட்டையினால் அங்கே எப்படி கேம் சேஞ்ச் பண்ண முடியும்னு நினைக்கிறாரு? இங்கே பாயிண்ட்டே அங்கே தான் இருக்குது. லாஸ்ட் எலெக்ஷனில் 21 சரி 2/3 ஆஃப் தேர் வின்னிங், அதாவது கிட்டத்தட்ட 60 வந்து 40 கிட்ட வந்து கொங்கு மண்டலத்துலேருந்து வந்த ஓட்டு தான். இல்லை இப்போ அந்த ஒரு ஓட் பேங்க்கில் ஆல்ரெடி இப்போ இவர் டிஎம்கேவோட செந்தில் பாலாஜிக்கு ஃபுல் பவர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல விளையாடுறதுக்கு. இப்போ செங்கோட்டைன்ற மாதிரி ஒரு பர்சன் வந்து இப்போ டிவிக்கில் நம்ம மெயின் பிளேயராக இருக்கும். நமக்கு நாங்கள் ஒரு ஆல்ரெடி செங்கோட்டையன் அவர் வந்த நாள் தான் அங்கே ஹோல்டு இருக்குன்றதெல்லாம் வந்து சும்மா விஷயம். ஆல்ரெடி நமக்குன்னு ஒரு ஹோல்டு இருக்குது அங்கே. நம்ம பசங்க அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அது நிறைய பேரோட கருத்து கணிப்பிலே வந்திருக்கு. இப்போ செங்கோட்டையன் வந்திருக்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அவரோட அனுபவம் வந்து ஆடட் அட்வான்டேஜ். இல்லை அதே அந்த அனுபவம் தான் என்னன்னு கேட்குறேன். நுணுக்கு சொல்றாரு அவருக்கு என்ன அனுபவம் இருக்குது அப்படின்னு போது அவர் ஒரு பட்டியலிடுறாரு இல்லையா, அவரால் எத்தனை பேர் எம்எல்ஏ ஆயிருக்கிறாங்க, அவர் வந்து கட்சியை விட்டு நீக்கப்பட்ட பிறகு எத்தனை எம்எல்ஏக்கள் அவர் கூட வந்து நின்னாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஏறக்குறைய 50 ஆண்டுகள் 21 வயசுல சட்டமன்ற ஊராட்சி மன்ற தலைவர் ஆகிறாரு. இவ்வளவு ஆண்டுகள் 50 ஆண்டுகள் குறைஞ்சது ஒரு 2 எம்எல்ஏவாவது அவர் பின்னாடி வந்து நின்று இருக்கணும்ல. நிக்கலன்றப்போ அவருடைய பாண்டிச்சேரியில கூட 2 எம்எல்ஏ எக்ஸ்எம்எல்ஏ வந்து ஜாயின் ஆயிருக்காங்க. அப்படிலாம் நம்ம வந்து செங்கோட்டையின் விஷயத்துல இல்ல, செங்கோட்டையின் கூட தான் இல்ல சார். நான் உடைச்சி கேட்கிறேன் சார் உங்கள்கிட்ட. எஸ்பி வேலுமணி களத்துல இருக்கிறாரு, தங்கமணி களத்துல இருக்கிறாரு, மேற்கு மண்டலம் அதிமுகவோட பொதுச் செயலாளர், எல்லாருக்கும் எதிரான ஒரு வியூகத்தை தாவேகா கூட சேர்ந்து செங்கோட்டையினால் கட்டிட முடியுமா? தாவேகா வந்து செங்கோட்டனையை நம்பி மட்டும் கிடையாது, அது முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அவர் உள்ள வந்திருக்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அதான் என்ன ஆடட்னு கேட்குறேன். அந்த பெர்செப்ஷன் தான் சார், அனுபவம்ன்ற பெர்செப்ஷன் தான் சார். எங்களுக்கு நாங்கள் புதுசுன்னு சொல்கிறாங்களே சார், எங்கள் மேலே எங்களுக்கு அரசியலே தெரியாதுன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல. இந்த காயின் தான் நகுத்துறது யார்? விஜயனா. செங்கோட்டையன் மாதிரி ஒரு பர்சன் உள்ள கொண்டு வரும்னு நினைக்கிறது யாரு? இத்தனை பேருக்கு சொன்னார்ல, நிறைய பேர் வந்து அந்த அனுபவம் ரொம்ப சரியான இடத்த சொல்றீங்க. அவருக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் இருக்குது, அந்த அனுபவம் இருக்குது, குறைச்சி மதிப்பிடல. ஆனா எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு இல்லையா, அந்த ஆடட் அட்வான்டேஜ் அனுபவம் ஏன் உதவல? உதவி இருக்கு. ஓட்டு இது வெறும் வந்து ஃபைனலாக அந்த பகுதியில் இருக்க ஓட்டு நம்ம கிடச்சிருமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் அவ்வளோ இறங்கி கேட்கணுன்னா, கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து நேற்று அவர் வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க மக்கள்கிட்ட இன்டர்வியூ பண்ணுறாங்க சில ப்ரெஸ் பீப்புள். அவரை பற்றி இன்னும் மோஸ்ட்லி தப்பாகவே சொல்லலை. அதனால் நீட்டாக வச்சுருக்காருப்பா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் வச்சுருக்காருப்பா அப்படின்ற ஒரு பார்வை தான் மக்களுக்கு இருக்கிறாங்க. அவர் அந்த வாக்கை தாண்டி, அதாவது அந்த சின்னத்தை தாண்டி அவருக்குன்னு ஒரு மரியாதை அந்த இடத்துல வச்சுருக்காரு. இப்போ நேற்று நினச்சிருந்தா, தாவேக்கா நினச்சிருந்தா ரிசைன் பண்ணாமே வந்து சேர்க்க வச்சிருக்க முடியும். ரிசைன் பண்ணாமல் சேர்க்க வச்சு ஆல்ரெடி தாவேக்கா கணக்கில் ஒன்றுன்ற மாதிரி ஆட் ஆயிருக்கும். ஆனால் அதை செய்யலை. தாவேக்கா அவங்க பெர்ஸ்பெக்டிவில் அவங்க கேமில் தெளிவாக தான் போயிட்டுருக்காங்க. அந்த 2026 இலக்கு நோக்கி தான் போயிட்டுருக்கோம். நம்ம காயினை நம்ம பார்த்து தான் நகர்த்துறோம். இவங்களுக்கு வந்து தாவேக்காவை குறை சொல்லணுன்றது தவிர எந்த அஜெண்டாவுமே கிடையாது. திரும்ப லோகேஷ் ஒரு சந்தேகம், தாவேக்கா என்ன நோக்கத்துக்காக காய் நகர்த்துறேன்றீங்களா? அப்போ தெரியணும்ல, இந்த நோக்கம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னும் பொழுது
விஜய் செங்கோட்டையனை வச்சு நீங்க என்ன ப்ளே பண்ண போறீங்க? நாங்க ப்ளே அதுக்கான பண்ணோம்னா பதிலே வரல. இல்ல எங்களை வச்சு நிறைய பேர் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ப்ளே பண்ணும் நடுவில் ப்ளே பண்ண முடியாம போனனால நாங்க வந்து இப்போ எங்களோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம் தான் நான் சொல்ல வரேன். நாங்க எங்களோட ஆட்டம் தான் இது, எங்க கலை எங்க கையில தான் இருக்கு அப்படின்ற ஆங்கிள்லாம் கிடையாது. 26 ஓப்பனா வந்து திரு நக்கீரன் பிரகாஷ் அவர்கிட்ட கேட்டேன் நான். என்னன்னா எப்படி விஜயகாந்துக்கு பண்ருட்டி ராமச்சந்திரனோ அப்படித்தான் விஜய்க்கு செங்கோட்டையன்னு சொல்றாங்க அப்படின்றதான 2 நாளா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கான வாய்ப்பே இல்லன்ட்டாரே. தாவேக்கால இருந்து அப்படி யாரும் வந்து கம்பேர் பண்ணி எக்ஸாக்ட்டா சொன்ன மாதிரி நிறைய பேசப்பட்டு இருக்கு, நிறைய சொல்றாங்க. அது நிறைய எல்லாருமே பேசுவாங்க, அந்த மாதிரி பேசுவாங்க. அப்போ நம்புது செங்கோட்டையனுக்கு எந்த வாய்ப்பும் இல்லன்னு லோகேஷ் உட்பட நம்புறாங்களா? நான் வந்து அவருக்கு உண்டான மரியாதை கொடுத்து அவருக்கு உண்டான பொசிஷன் கொடுத்துருக்காங்க. பொலிட்டிக்கல்ல மரியாதையில வச்சுட்டு என்ன சார் பண்ண முடியும்? வெற்றி தோல்வி தானே சார். நிர்வாக குழுல ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க சார், கோஆர்டினேட்டர் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த நிர்வாக குழு தான் எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வழிகாட்டி அவர் வந்து என்னென்ன விஷயங்கள் இப்படி களத்தில் எப்படிலாம் பண்ணால் வச்சு ஃபிக்ஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும்ன்றது அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் சொல்லுவார். நம்ம ஆல்ரெடி செயல்பட்டு இருக்கோம். செயல்படும்போது ஒரு சார் இதுதான், இது ஒன்றுமே இல்லை, அவர் சேர்ந்தனால எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, இதனால் ஒரு பெர்செப்ஷனும் கிடையாது, ஒன்றுமே கிடையாதுன்றது தான். இப்போ பாருங்க 1:3 இல்ல அவங்க பத்திரிகையாளர், அவங்கள நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நான் கேட்கறது என்னன்னா என்ன ஆங்கிள் வச்சிருக்கிறார் செங்கோட்டையனால, என்ன முடியும்னு ஒண்ணு இருக்குல்ல. வெறுமனே அவர் வந்து மூத்த தலைவர் அப்படின்னா நல்லக்கண்ணு ஒரு அரசியல்ல ஒரு மனுஷனால இருக்குல்ல. போட்டி போட்டதுல 90% ஜெயிக்க முடியுது அப்படின்னா அவர்கிட்ட எதுவுமே இல்லாம ஜெயிச்சார். வெறும் இந்த சின்னத்தினால மட்டும் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்ல முடியுமா? இப்போ சின்ன எல்லாருக்கும் தான் சின்னம் இருந்தது, ஆனால் அவர் மட்டும் ஏன் எத்தனை தடவை ஜெயிக்க முடிஞ்சது? அதனால ஒரு தடவை என்னமோ தோத்தாருன்னு நினைக்கிறேன், 96 இப்போ. அதை தாண்டி வேற எப்போ தோத்துருக்காரு? இப்போது அவருக்கும் சொந்த செல்வாக்கு இருக்குது, அவருக்கும் சொந்த திறமை இருக்குது. அந்த திறமை இல்லாமல் அவர் ஜெயிச்சுட்டு வந்திருக்க முடியுமா? நீங்கள் என்ன தான் இவ்வளோ சொல்கிறாங்களே, எவ்வளோ குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் சரி, அது இல்லாமல் அவரால் ஜெயிச்சிருக்க முடியுமா? ஃபைனலாக தானே சார், அந்த விக்ட்ரி தானே சார் ஃபைனலாக. அந்த விக்ட்ரி அவர் கையில் இருக்குன்ற அது இல்லாத. இப்போது எல்லாரும் சொல்கிற ரிட்டையர் ஆன மாதிரி ரிட்டையர் ஆனவங்க அப்படின்னு சீனியரு, இப்போ இவரோட சீனியர்லாம் இருக்கிறாங்க, அது மொத்தம் சீனியர் தானே. இப்போ இவருக்கு எதுவுமே தெரியாமையா இவர் இத்தனை வருஷமா வந்து பல அரசியல் பண்ணிட்டு இருந்தார். களத்தில் வந்து எத்தனையோ நிறைய பேர் சொல்லுமா கேள்விப்பட்டிருக்கேன். ஜெயலலிதாமாவுக்கு வந்து வேற யாராவது ரூட் மேப் போட்டு கொடுத்தா அது செட் ஆகாமல் மறுபடியும் இவரை கூப்பிட்டு தான், இத்தனைக்கும் வந்து இவர் கூட பிரச்சனையில் இருக்கும் போதே திருப்பி கூப்பிட்டு ரூட் போட வச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ப்ராப்ளம் வந்து அரசியல் ரீதியாக கிடையாது, வேற ஏதோ ரீதியாக ப்ராப்ளம். அது அதுக்காக அவங்களுக்குள்ள கட்சியில் இருக்கிற பிரச்சனைக்காகவும் அரசியல் ரீதியாக கொண்டு வரது. பர்சனலாக ப்ராப்ளம் இருந்தும் கூப்பிட்டுருக்காங்க ஜெயலலிதாமானா, அவருக்குன்னு ஒரு திறமை இருக்கு. அந்த தனித்திறமை கண்டிப்பா தாவேக்கால பயன்படும். அதனால அதுதான் பயன்படாதுன்றாங்க. அதிமுகவிலிருந்து பல தலைவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எங்க ஜெயிச்சாங்களா? இரட்டை இலை சின்னத்துக்கு தான் அங்க செல்வாக்கு இருக்குன்றதுதான் அவங்களுடைய இது. இப்போ நான் இந்த செல்வாக்கு தான் இப்போ சொன்னேன். கொங்குமன் லாஸ்ட் டைம் 21 எலெக்ஷன்லயே மொத்த ஜெயிச்சதுல 2/3 60 சீட்டு கிட்டத்தட்ட, அதுல 40 சீட்டு வந்து நேத்திக்கு பேசுறாங்க. இவருக்கு செல்வாக்கு இருக்குன்னா எப்படி சொல்றாங்கன்னா, நேத்திக்கு நாமக்கல்ல இருந்து செல்வ கணபதி வெளில போறாரு, மதுரையில இருந்து சேடப்பட்டி முத்தையா போறாரு, ஈரோட்டில இருந்து தோப்பு வெங்கடாசலம் போறாரு. இப்ப அவங்க எல்லாம் ஜெயிச்சாங்களா? செங்கோட்டையனும் அப்படித்தான். நீக்கப்பட்டாங்கன்னா அவங்க முடிஞ்சு போச்சு, அவங்களோட பொலிட்டிக்கல் கெரியர் முடிஞ்சு போச்சு. எப்படி சேடப்பட்டி முத்தையாவில் ஜெயிக்க முடியலையோ செல்வ கணபதியால ஜெயிக்கும். செல்வ கணபதியை நாமக்கல்ல இருந்து தூக்குனதே அதிமுக அங்க வீழ்த்தணுன்றதுக்காக தான் தூக்குனாங்க. ஆனா செல்வ கணபதியால முடியல, சேடப்பட்டி முத்தையால முடியல, தோப்பு வெங்கடாசலத்தால முடியல. எப்படி செங்கோட்டையனால முடியும்? வரது வந்து அதிமுகவோட ஓட் பேங்க் எடுத்துட்டு வரும்ன்ற நம்பிக்கையில நம்ம கூப்பிட்டவே இல்லையே. அப்படி நினைச்சது அதான் சொன்னேனே நானு. அதுக்கு தானே இல்ல நாங்க தெளிவா சொல்றோம். அப்படி நினைச்சிருந்தா அவர் எம்எல்ஏவோ சேர்த்திருப்போமே. அப்படி நினைச்சிருந்தா எம்எல்ஏவாவே சேர்த்திருப்போமே. அவர் ரிசைன் பண்ண சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. அந்த ஆங்கிள் நாங்கள் வந்து அதிமுகவோட ஓட் பேங்க் நம்ம ஃபுல்லாக எடுத்துடணும், இவர் ஒருத்தர் வரனால அதிமுக மொத்தத்தையுமே கொங்கு பெல்ட்டில் வைப் அவுட் பண்ணிடுவோம், அந்த பெர்செப்ஷன் அந்த அளவுக்கு புரிதல் இல்லாமல் நம்ம ஒன்றும் இங்கே அரசியல் இல்லை. இது நான் மறுபடியும் சொல்கிறேன், எங்களுக்கு வந்து அரசியல் புரிதலே கிடையாது, எங்கள் பக்கம் யாருமே சீனியரே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சின்ன மூவ் இது, ஒன் ஆஃப் மெனி. ஓகே, அப்படி தான் நான் சொல்ல வரேன். அதுக்குள்ள வந்து செங்கோட்டையன் மலை உள்ள சேர்த்து வார அடிக்கிறது புரிஞ்சுக்கலாமா? பல தலைவர்கள் இனிமேல் தாவேக்காவுக்குள் வருவாங்க, அதற்கான முதல் முகாந்திரம் தான் இது அப்படின்றது. அப்படிதான் எடுத்துருக்கு.